இந்த இடத்துல பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த இடமே கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியா. டேய் சுந்தர், நீமாடா? உன்னை எவ்வளோ நம்பினேன்னு தெரியுமா? சே போடா, உன் மூஞ்சியை பார்க்கவே அருவருப்பா இருக்குடா. ஒரு தடவை தான்டா மாப்ள. நீமாடா? உனக்கு வேற வேலையே இல்லையாடா? ஏன்டா அப்படி பண்ண? எல்லாரையும் மாதிரி நீ இப்படி பண்றேடா? இது உனக்கே நல்லா இருக்காடா? சே டேய் மாப்ள, டேய் உன்னதான்டா. டேய் உங்க வீட்ல சொல்லி இருடா, உன்னை என்ன பண்றேன் அப்புறம் பாருடா. டேய் மாப்ள, டேய் என்ன விடுடா, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. டேய் மாப்ள, டேய் விடுடா, விடுடா. சுந்தர் கத்திட்டு இருக்கான். என்னையா வேடிக்கை உங்களுக்கு? இது வாங்கியா முதல்ல. யோ போட்டோகிராஃபர், அது ஓரம் அப்படி ஐடியா. சரி சரி சார். சார் என்னாச்சியா? சார் ஆம்புலன்ஸ் சைடில் மாட்டிக்கிச்சு சார். 2 பேரை தள்ளி விட மட்டும் வர சொல்லுங்க. போய் சீக்கிரம் வர சொல்லுங்க சார். ஆமாம், மழை நேரத்தில் தூக்கியை போட்டு சாக அடிக்கிறாங்க. இதில் இவனுக்கு வேற துணைக்க வேணும். சரி அட போயா வர சொல்றியா? நானும் பார்த்துட்டு இருக்கேன். எங்கடா போற? எங்க போற? இருங்க சார். வாட்ச்மேன் ஒரு சேர் எடுத்துட்டு வாங்க. உட்கார 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 கீழே உட்கார. சொல்லியா? வீட்டுக்கு கூட்டு தாஞ்சியா? என்னையா சொல்ற? ஆமாயா, ஒரு 1000 ரூபாய் ஜிபே போட்டு விடு. பண்றியா பண்ணி விடுறியா? சரி 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 சரி. என் நம்பர் தெரியும்ல? இந்த நம்பர் தானேயா? பண்ணி விடுறியா? இப்படி என் பையனை கொண்டுட்டியாடா? அந்த அம்மாவை பாருங்க, வாங்கிட்டாங்க. கிளம்புறோம் மேடம். எங்க போறீங்க? ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த வாட்ச் யாருதுன்னு பாருங்க. தெரியல மேடம். என் வாட்ச் என்கிட்ட இருக்கு மேடம். இது உங்க வாட்ச் கிடையாது. என் வாட்ச் இல்ல மேடம். ஒரு நிமிஷம் பாருங்க. யாரு இவன் சொன்னானா? டேய் தர்ண, டேய் 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 தர்ண, டேய் டேய்
செத்தது ஏன் மையம் மேடம். உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் போருங்க மேம். மேம் செல்லு மேம். இங்கே பாரு, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் மேடம், மறுபடியும் சொல்றேன். இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. நானும் தரணும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. சிகரெட் அடிக்கிறாண்டி அவுட்டோர் போனோம். ஆனா போன இடத்துல ஏதோ புலம்பிக்கிட்டே இருந்தியா, நான் சரியா கவனிக்கல. என்னதான் புலம்புனா? அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவன் பெண்மையை உணர ஆரம்பிச்சான். அவங்க வீட்டுல சுத்தமா பிடிக்கல. இதை சொல்லி சொல்லி அவனை வீட்டுல டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க போல. இதைதான் சொல்லி என்கிட்ட புலம்புவேன். நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னு வச்சுக்கம்மா, அவனை செத்தடா நீ. மணி சார் சொல்லுங்க மேம். போயிட்டு அட்டை பாக்ஸு, செப்பல் பாக்ஸு, தர்மோகால் ஷீட் 2 வாங்கிட்டு வாங்க. நம்ம ஒரு பிளான் பண்ணலாம். ஓகே மேம். சரிங்க மேம். அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? சொல்லிட்டேன் மேடம். இவனை பற்றி ஊருக்குள்ள கொஞ்சம் விசாரிங்க. மணி சார், அந்த கத்திரிக்கோள் எடுங்க. அப்பாடி, இப்பதாங்க தப்பிச்ச நிம்மதியா இருக்குது. நான் கூட கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயந்துட்டேங்க. ஏங்க, இனி நம்ம நிம்மதியா வாழலாம்ல. எதுவும் பேசாத, வீட்டில் போய் பேசிக்கலாம். எதுவும் பேசாத பேசாத பேசாதன்னு தலையில் அடிச்சுக்கிட்டேன் நடி. மோகனா, மணி சார், உட்காரியா? ரொம்ப நல்லவர் தான். உட்காரு உட்காரு, பேசிக்கலாம். அன்னைக்கு கொலை நடந்த அன்னைக்கு எங்கே இருந்தீங்க? உங்களை தான். கொலை நடந்த அன்னைக்கு எங்கே இருந்தீங்க? ம், இது சரிப்பட்டு வராது. மோகனா, அந்த சிசர் எடு. இப்படிலாம் கேட்டால் சரிப்பட்டு வர மாட்டீங்க. உன் முடியை வெட்டிட வேண்டியது தான். உன் பொண்டாட்டிக்கு ஜென்ஸு வேஷம் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஜென்ஸ் ஆகிடவா உன் பொண்டாட்டிய? ஆ மோகனா? ம், விடுங்க மேடம், நாங்க தான் மேடம் கொண்டோம் என் பையனை. என் பையனை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ஊருக்குள்ளே தலை காட்ட முடியல. ஒரே அவமானம். நல்லது கிட்டது எதுலேயும் கலந்துக்க முடியல. அதனால் நாங்களே கொள்ளலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஒரு ஆம்பளை பையன் எப்ப பார்த்தாலும் பொம்பளை பிள்ளை மாதிரி சீவி சிங்காரிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு பெத்த தாய் எப்படி மேடம் தாங்குவா? இவனால எங்களுக்கு வெளியில தலை காட்டவே முடியல மேடம். அதனாலதான் மேடம் நாங்க கொண்டோம் மேடம், கொண்டோம். இரு, சீரட்டை மட்டும் மத்த வச்சுட்டு வரேன். என் பையனும் சுந்தரும் காட்டுக்குள்ளே போனதை பார்த்தேன். அப்போ முடிவு பண்ணேன்,
சொல்லிட்டே இருக்கேன், ஓடிட்டே இருக்கா? இல்லையா? யோ இது யாருன்னு தெரியுதா? தெரியல மேடம். உங்களுக்கு? தெரியல மேம். அது நான் தான்.